ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செஞ்சு வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா அதை உடனே ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் அதிரடியான ஒரு தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது சம்மந்தமாக பதிவுத்துறை மற்றும் நில நிர்வாக ஆணையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா பதிவுத்துறை தலைவர் ஒரு சுற்றறிக்கை ஒன்று அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதோட ஜியோ எல்லாமே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கடிதம் எண் 5/3/2026 அன்னைக்கு 56-291 அந்த கடிதம் எண் மூலமாக இதை சொல்லியிருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னா நீர்நிலை ஆக்கிரமிப்பு, அதாவது நீதி பேராணை மனு எண். ஸோ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. 2025 பார்த்தீங்கன்னா அந்த தீர்ப்பின்படி நில நிர்வாக ஆணையத்தால் பிறப்பிக்கப்பட்ட அந்த சுற்றறிக்கை தான் பற்றி இதை சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்ம ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஓகேங்களா? பொருளில் குறிப்பிடும் வழக்கின் மீது வழங்கப்பட்ட தீர்ப்பாணையின்படி நில நிர்வாக ஆணையத்தால் நீர்நிலைகளில் பாதுகாத்திட பார்வையில் காணும் சுற்றறிக்கை வழி உரிய அறிவுரைகள் வழங்கி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் முகவரிப்பட்டு நகல் பதிவுத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் சொன்ன முக்கிய அம்சங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீதிமன்ற தீர்ப்பு. அதாவது திரு பிரகாசம் என்பவர் தொடர்ந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் எந்தவித கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் எந்த ஒரு கட்டுமானம் வேலைகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு உயர்நீதிமன்றம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா பதிவுக்கு தடைன்னு சொல்லியிருக்காங்க. நீர்நிலை என வகைப்படுத்தப்பட்ட நிலங்களை எக்காரணம் கொண்டும் பத்திரப்பதிவு செய்யக்கூடாது. அதாவது நீர்நிலையில் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரப்பதிவு செஞ்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து துணை பதிவாளருக்கும் பார்த்தீங்கன்னா சார்பதிவாளருக்கும் அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்து கட்டுமான தடை. நீர்நிலைகளில் புதிய கட்டுமானங்கள் மற்றும் புனரமைப்பு அல்லது பழுதுபார்க்கும் பணிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. அதாவது நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செஞ்சு புதிய கட்டுமானங்கள் ஏதாவது கட்டுறாங்க அல்லது ஸோ அதை ஏதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே மாற்றுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது பழுது பார்க்குறாங்க ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இது எல்லாத்துக்கும் அந்த கட்டுமானத்துக்கு தடை விதிக்கணும், அதுக்கு அனுமதி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சேவைகள் மறுப்பு. அதாவது இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகள் உள்ள கட்டிடங்களுக்கு மின் இணைப்போ குடிநீர் இணைப்போ சொத்து வரி விதிப்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அதே மாதிரி திட்ட அனுமதி பிளான் அப்ரூவல்னு சொல்லுவோம். இது எல்லாமே எதுவும் வழங்கக்கூடாது. இந்த மாதிரி சேவைகள் எல்லாத்துக்குமே நம்ம மறுப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா அரசு கட்டிடங்கள் இடமாற்றம். ஒருவேளை இந்த மாதிரி நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய அரசு கட்டிடங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நீர்நிலைகளில் கட்டப்பட்டுள்ள அரசு பொது கட்டிடங்களை கண்டறிந்து அவற்றை மாற்று இடத்திற்கு இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதாவது அரசாங்க கட்டிடம் ஏதாவது பொது கட்டிடங்கள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீர்நிலைகளில் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது ஆல்டர்னேட்டிவாக வேறு இடம் பார்த்து இடமாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா விதிகளுக்கு புறம்பாக நீர்நிலைகளில் கட்டுமானங்களுக்கு அனுமதி அளிக்கும் அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் பண இழப்பீடு வசூலிக்க வேண்டும். அதாவது தப்பான ஏதாவது ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது அவங்களுக்கு சொத்து வரி குடிநீர் வரி பிளான் அப்ரூவல் இந்த மாதிரி ஏதாவது அவங்க கொடுத்துட்டாங்க, இது நீர்நிலை தான் ஆக்கிரமிப்பு செஞ்சு தான் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்தாலும் இதையெல்லாம் கண்டுக்காமல் அந்த அரசு அதிகாரிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் பண இழப்பீடு வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. பதிவுத்துறைக்கான உத்தரவு என்ன சொல்கிறாங்கன்னா அனைத்து சார்பு பதிவாளர்களும் நீர்நிலை தொடர்பான சர்வே எண்கள், அதாவது பார்த்திங்கன்னா ப்ரோபிட்டட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம், தடை செய்யப்பட்ட பட்டியலில் சரிபார்த்து அவற்றை பதிவு செய்யாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். ஸோ அந்த ப்ரோபிட்டட் மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா சப் ரிஜிஸ்டர் கண்டிப்பாக அந்த சர்வே நம்பர்கள்லாம் பார்த்து ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா உறுதி செய்யணும். ஸோ அதை நம்ம ஃப்யூச்சரில் பதிவு செய்யக்கூடாது அப்படிங்கிறத அதை உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செஞ்சு சொந்த வீடு கட்டுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அல்லது அதை ரிப்பேர் பண்ணுறாங்க, அதுக்கு பிளான் வாங்குறாங்க அப்ரூவல் வாங்குறாங்க அப்படின்னா இது எல்லாமே தடை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா மேற்காணும் சுற்றறிக்கையின் பத்தி எண் 8-3 தெரிவிக்கப்பட்டுள்ளவாறு செயல்படும் பொருட்டு மேற்காணும் சுற்றறிக்கை நகல் இத்துடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீர்நிலை தொடர்பான சர்வே எண்கள், அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் பார்த்தீங்கன்னா ப்ரோபிட்டட் மாடலில் உட்புகுத்தப்பட்டுள்ள விவரங்களை சரிபார்த்து கொள்ளவும். ஸோ அந்த மாடலில் உட்புகுத்தப்பட்டதை நம்ம சரிபார்த்துக்கணும், அதாவது சார்பதிவாளர்கள் சரிபார்த்துக்கணும். ஸோ அது நீர்நிலையில் இருக்கா, அதாவது ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே சரிபார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுற்றறிக்கையை அனைத்து சார்பதிவாளர்களும் தவறாது பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை யாராருக்கு அனுப்பிச்சிருக்காங்கன்னா சுற்றறிக்கையை பெற்றுக்கொண்டதற்கான ஒப்புகை சார்பதிவாளர் மாவட்ட சார்பதிவாளர்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அதை அனுப்பி வைக்குமாறு ஸோ இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பதிவாளர் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? மேலும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நில நிர்வாக ஆணையம் பார்த்திங்கன்னா ஸோ
அதுக்கு டிசம்பர் 2025 இதுக்கான ஒரு ஜியோ ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஜியோவும் இதில் அட்டாச் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ரோச்மெண்ட் கோர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்ட் சீர்காழி தாலுக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரகாசம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மூலமாக கொண்டு வந்தது தான் இந்த நீர்நிலையில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு செஞ்ச இடத்த கட்டிடங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது. அதே மாதிரி இந்த கேசஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்கள் நண்பன் விடைபெறுவது ஸோ உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்கள் மக்களே.